என்ன வரணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரவர்களே. இது சண்டே ஈவினிங் போல் ப்ரூக்ஃபீல்ட் போயிருந்தோம். அங்கே எடுத்த விலாக் தான். நேற்று குட்டி பையன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். நேற்று கொஞ்சம் வீட்டில் நான் இல்லை, அதனால் ஈவினிங் போல் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்ஃபீல்ட் வர சொல்லியிருந்தோம். அங்கே போயிட்டோம். போனதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு எங்களை பார்த்ததுமே. அப்புறம் ட்ரெயினில் போகணுன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது குட்டீஸுங்கன்னு இல்லை, பெரியவங்களும் வந்து இதில் போகலாம். போகும்போதே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே டாட்டா காமிச்சிட்டெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் ரைடு முடிச்சதுக்கப்புறமா மேலே போனோம். அப்படியே குட்டீஸ் வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து மேலே மேக்ஸ் போனோம். அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து கலெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போயிருந்தோம். அவ்வளோக்கா எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்பேர் வந்திருந்தோம். ஸ்பேர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எது பார்த்தாலும் குட்டி பையன் புப்பு இது நீங்கள் எடுத்துக்குங்க, எங்கள் அப்பா காசு தருவார், நீங்கள் வாங்கிக்கிங்க புப்பு அப்படின்னு சொன்னான். அந்த மனசு போதும் இல்லைங்களா? வாங்கித்தரேன்னு சொல்கிறப்போ ஒரு மனசு இல்லை. அது இவ்வளோ குட்டியாக அவன்கிட்ட கேட்டேன், நம்ம நான் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வாங்கித்தரேன், இப்போ எங்கள் அப்பா வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ ஒரு பாசக்காரன். என்னை விட அவனுக்கு அவங்க புப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அப்படியெல்லாம் சுற்றி அடிச்சு மணி 9 மணி போல் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுமே பார்த்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வந்து ஏனியில் உட்காந்துட்டு ராஜா பக்தூர் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுனே சிரிப்பு வந்துடுச்சு. அவனுக்கு அது சரியாக சொல்ல வரல. வேண்டாம்மா, வேற வாங்கிக்கலாமா, வாமா. உப்பாக்கு ஒரு ஏணி கிடச்சி சும்மா உட்காந்துட்டாரு. உப்பா எதில் உட்காந்து ராஜா பக்தூர் மாதிரி இருக்கா? நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.